பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். இதோ, தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. இதோ, தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது, ஆதாமை ஏவாளை சிருஷ்டித்த போது, வேத பகுதி சொல்லுகிறது, ஆதியாகம புஸ்தகத்தில் 1:27 சொல்லப்படுகிறது. 1ஆம் அதிகாரத்தில் 27வது வசனம் சொல்லப்படுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுகிறது. அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், அது ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று. எனக்கு அருமையான தேவஜனமே, தேவனுடைய சாயலாக, தேவனுடைய குணங்கள், தேவனுடைய குண அதிசயங்கள், தேவனுடையதான நல்ல காரியங்களை செய்வதற்காகவே தேவன் மனிதனை உண்டாக்கினார். அவருடைய சாயலாகவே, அவருடைய ரூபமாகவே, அவருடையதான செயல்பாடுகளை செய்வதற்காகவே தேவன் மனிதனை உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய சாயல் என்னவோ அதே மாதிரி மனிதனையும் உண்டாக்கினார். அதிலே 31வது வசனம் சொல்லப்படுகிறது, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது என்று சொல்லி பார்க்கணும். தேவன் மனிதனை எப்படி உண்டாக்கினார்? நல்லவனாகத்தான் உண்டாக்கினார். மனிதனை உண்டாக்கின கூட, ஆணும் பெண்ணுமே உண்டாக்கின போது நல்லவனாகவே உருவாக்கினார். இந்த பிறக்கிற குழந்தைகள் எல்லாருமே நல்ல குழந்தைகளாகத்தான் பிறக்குது. ஆனால் அவங்களுடைய வளர்ப்பில் அவங்களுடைய காரியங்கள் விளங்குது. அதே போல தேவன் படைத்த மனிதனையும் மனுஷியும் நன்றாகத்தான் ஆண்டவர் படைத்தார். ஆனால் இங்கே என்ன நடக்குது? அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். அவர்களுக்காக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். அவங்களே போய் என்ன பண்ணி கொள்ளுகிறாங்க, எது தேவை என்பதை. இதில் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு, அவங்களா தேடி போகிறான். கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவளும் புசித்தாள் என்று சொல்லிப்பார். தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ, மனிதன் தடி சுய இஷ்டத்திற்கு நடந்து, சுய புத்தியினால் சார்ந்து, சுயமான முடிவை எடுத்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அதாவது உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் என்று சொல்லி. அதில் 7வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியிலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள் என்று சொல்லிப்பாங்க. தேவன் நன்றாகத்தாங்க மனுஷனை உண்டாக்கினார், அவனை செம்மையானவனாகத்தான் உருவாக்கினார். ஆனால் அவங்க எடுக்கிற முடிவு நன்மை எது தீமை எது என்று சொல்லி பாராமல் தீமையை நாடி போகிற மனிதர்கள் இன்றைக்கு அநேகர். 11வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் என்று சொல்லி.
புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு சொன்ன விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். என்ன, தேவன் எதை வேண்டாம் என்று சொன்னாரோ அதை தனக்கு உபாயத்தின் தந்திரங்களை பயன்படுத்தி கொண்டார்கள். தனக்கு தேவை, தனக்கு இஷ்டமானது என்று சொல்லி அவங்க அதை தேடினார்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்தது நோக்கமே நல்லது செய்ய வேண்டும் என்பதுதான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்துக்கும் திட்டத்திலும் நடக்க வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய சித்தம் மனிதனை கொண்டு. ஆனால் மனிதனோ தேவ திட்டத்தை மறந்து, தேவனுடைய சித்தத்தை மறந்து தன்னுடைய சுய சித்தத்தை நிறைவேற்றுவனாக மாறினான். உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவஜனமே, நீங்க அப்படி இருக்கக்கூடாது. தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்க. தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற நோக்கத்தை தேடுங்க. தேவன் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்க நன்மையானதை செய்யுங்க, தேவனுக்கு பிரியமானதை செய்யுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென். அல்லேலூயா.